சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் 10th+2ல அதிக மதிப்பெண் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு பரிசு பொருட்களை வழங்கி அவங்களை வந்து என்கரேஜ் பண்ற விதமா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அதுல முக்கியமா அவர் சொன்னதுன்னு வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருட்கள் பயன்பாடை வந்து தடை செய்யணும். அது வந்து அரசாங்கத்தை மட்டும் இல்ல, ஒவ்வொரு தனி மனிதனான நமக்கே அந்த அக்கறை இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதாவது இவர் இதுக்கு முன்னால் நடிச்ச லியோ படத்துல இருந்து நான் வரவா தரவா அந்த பாடல்ல இருந்த நிறைய விஷயங்கள் மீம்ஸ் எல்லாம் போட்டு இவர் வந்து படத்துல இந்த மாதிரி சொல்லிட்டு நிஜ வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சே நோ ட்ரக்ஸ் அப்படின்னு வந்து உறுதிமொழி எடுக்க வைக்கிறாரு ஸ்டூடெண்ட்டை. ஸோ அது எப்படி பாசிபிலிட்டிஸ் ஆகும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் வைரல் ஆகிற மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. படத்துல அவரை கதாநாயகனா பார்த்து அவருடைய ரசிகர்கள் தான் இன்னைக்கு நிஜ வாழ்க்கையில அவரை தலைவராகவும் ஏத்துக்க செஞ்சாங்க. எப்பவுமே நிஜத்தை விட நிழலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஈவன் இந்த விஜய் அவர்களோட பாட்டு நான் வரவா தரவா அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் எல்லாமே ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆனா இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன, இனிமே வரக்கூடிய காலங்கள்ல அவர் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல இந்த மாதிரி போதைப் பொருட்களையும் போதை வஸ்துக்களையும் அவர் தவிர்த்துட்டு நடிச்சா உண்மையிலே இப்போ அவர் எடுத்துக்கிட்ட அந்த உறுதிமொழிக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அப்படின்றது என்ன மாதிரி சாதாரண மனிதர்களோட கருத்து. அதே போல இந்த ஃபங்க்ஷன்ல இன்னொரு வீடியோ நல்லா வைரல் ஆச்சுன்னே சொல்லாங்க. இந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலாளர் திரு புசி ஆனந்த் என்ன பண்றாருன்னா ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் பேக்ல ஏதோ கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் அவர் காலில் போய் விழுறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வைரல் ஆகிட்டு ஒரு தப்பான எண்ணத்தில் வந்து மீம் கிரியேட் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் இவர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கையில் பேக்கை கொடுத்துட்டு அவங்க காலில் விழ வச்சாலும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஃபோட்டோ எடுக்கிறப்ப யாரையும் அவர் காலில் விழ வைக்கல. எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமாக தோளில் கை போடுறாரு. ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பா அரவணைச்சு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அதே போல் ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கண்ணா வணக்கங்கண்ணான்னு ஒரு பாட்டு பாடுறாங்க, ஒரு 1.5 நிமிஷம் பாடுறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பொறுமையாக கை கட்டின்னு பொறுமையாக நிதானமாக அந்த பாட்டையும் கேட்டு ரசிக்கிறாரு. ஸோ இத்தனையும் எல்லாத்தையும் தன்மையாக பொறுமையாக அனுசரிச்சு போற தளபதி விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவருடைய செயலாளர் அந்த மன்றத்தினுடைய தலைவர் புசி ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் காலில் விழ வச்ச அந்த செயல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முகம் சுளிக்க வச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட பார்வைக்கு கொண்டு போயிட்டு இனிமே வருங்காலத்துல இந்த மாதிரி தவறுகள் நடக்காம இருந்தா இன்னும் நல்லா இருக்கு. அதே போல தளபதி விஜய் அவர்கள் மாநிலத்துல முதலிடம் வந்த 10th+2 ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு விருது வழங்குறது, விருது வழங்கி அவங்கள கௌரவப்படுத்துறது, அவங்களுக்கு வந்து பெருமை தேடி தர்றது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி செய்யக்கூடிய இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் தளபதி விஜய் அவர்கள் செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன யோசனை. இந்த நிறைய பள்ளி மாணவர்களும் சரி கல்லூரி மாணவர்களும் சரி வறுமையில படிக்க முடியாத ரொம்ப கஷ்டத்துல இருக்க ஏழை எளிய மாணவர்களை கூப்பிட்டு அவங்கள ஊக்குவிக்கும் விதமா அவங்களுக்கும் ஏதாச்சும் நன்கொடை கொடுத்து அவங்களுடைய கல்வி செலவை இவரே வந்து ஏத்துட்டு செய்யக்கூடிய மாதிரி ஒரு நிகழ்வை நடத்தியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே போல அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல நல்ல தலைவர்கள்லாம் இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அவர் நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே நம்ம என்ன நினைச்சோன்னா ஒருவேளை அரசியல்ல தான் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம். டக்குன்னு அடுத்த வாரத்தை என்ன சொல்றாருன்னா நான் அரசியல்ல சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, மற்ற துறைகள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல தலைவர்கள் இல்லாம போயிட்டாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்றத கொஞ்சம் ஒரு தெளிவா சொல்லியிருந்தா நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருக்கலாம். வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறையிலையும் சரியான தலைவர்கள் இல்லை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்ல வந்த விஷயத்த முழுமையா சொல்ல முடியாம போயிட்டாரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இன்னைக்கு ஆந்திர அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்கள். ஒரு நடிகரா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அரசியல்ல குதிச்சு இன்னைக்கு துணை முதல்வராகவே பதவியை அடைஞ்ச ஒரு மிகப்பெரிய மனிதர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்கள். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மாணவ மாணவிகளுக்காக போராடின போராட்டங்கள் மட்டும் இல்லைங்க, கூலி தொழிலாளிகளுக்காக அதிகமான போராட்டம் நடத்தியிருக்காரு, விவசாயிகளுக்காக அதிகமான போராட்டம் நடத்தியிருக்காரு, இயற்கை வளங்களான காடு இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கான அவர் நடத்தின போராட்டங்கள்லாம் அதிகம். சோ தளபதி விஜய் அவர்களும் வெறுமனே மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்கிறது, பரிசுகளை வழங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல கான்சென்ட்ரேஷன் மட்டும் பண்ணாம விவசாயிகளுக்கு எதுனா ஒரு பிரச்சனை அதுல குரல் கொடுக்கிறது, அதே போல இந்த மாதிரி நம்ம நாட்டுல இயற்கை வளங்கள் காடுகளை பராமரிக்கிறது அதுக்கான குரலை கொடுக்கிறது, அடித்தட்டு மக்களோட பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சு அவங்களோட ஒன்றிணைந்து
அவங்களுக்கான போராட்டங்களும் சேர்ந்து தளபதி விஜய் அவர்கள் செஞ்சாருன்னா அவருடைய அரசியல் கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் பாதை வந்து இன்னும் மென்மேலும் வளரும் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா பொதுஜனங்களோட ஒரு மிக முக்கியமான கருத்து. ஒரு நல்ல தலைவர் அப்படின்றவர் எங்கிருந்து கிடைப்பாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு உதவுறதுலயும், அடித்தட்டு மக்களோட பிரச்சனையை கையில எடுக்கிறதுலயும், பள்ளி மாணவர்களோட கல்விக்கு அதிகப்படியான தன்னுடைய பங்களிப்பு கொடுக்கறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தலைவன் உருவாகுவார் அப்படின்றதான் மிகப்பெரிய விஷயம். நம்ம தளபதி விஜய் அவர்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளை கையில எடுத்து வருங்காலத்துல எப்பேற்பட்ட அரசியல் பாதையை வந்து அவர் அமைப்பார் அப்படின்றத நாம பொறுத்திருந்து தாங்க பார்க்க முடியும்.